எனக்கு 3 விஷயங்களை செய்யும்படி சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை இதே செய்தியை என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு இறையச்சம் கூடுகிறது, இபாதத்தின் மீது அக்கறை வருகிறது, அவன் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தையும் என்ன செய்யறான், இந்த நோன்பினால் பெறுகிறான் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். அப்ப நம்ம சரியாக முறையில் செயல்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உடல்ல உறுப்புகளை தந்திருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சீராக இயங்கினால்தான் ஒரு மனிதனால சாப்பிட முடியும், பாத்ரூம் போக முடியும், வேலைக்கு போக முடியும், கார் ஓட்ட முடியும், நடக்க முடியும், நடைபயிற்சி செய்ய முடியும். எல்லாமே அதான். அப்ப அது இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனால வாழ முடியாது. ருக்குவ சுஜூத சரியில்லாமல் தொழுகிறதா அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குவையும் சுஜூதையும் சரியான முறையில் தொழுதாங்க. அதே நேரத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, குறைச்சு தொழுதார்கள். மற்ற தொழுகையில இரவு தொழுகையை தொழுவது போல வேற வேற தொழுகையை தொழுகிற போல நீண்ட என்ன செய்யல, நீட்டமாக தொழல, ஷார்ட்டாக தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த லுஹாவுக்கு 2 பேர் இருக்கு. ஏன்னா காலையில நிறைய பேர் நிறைய தொழுகிறாங்க, மார்க்கத்தில் இல்லாத தொழுகையெல்லாம் தொழுகிறாங்க, அதுக்கெல்லாம் நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுததாக நம்ம தொழுகிறோம் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதை தொழுது இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். அப்போ லுஹாவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுது இருக்காங்க. இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு இன்னொரு பேர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவற்ற அல்லாஹ்னும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஔசானி ஹலீலி, நபிகளாரின் உபதேசம் அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் இறுதி தூதராக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய காலங்களில் பல்வேறு உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள். தனி மனிதருக்கு செய்திருக்கிறார்கள், ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழைத்து செய்திருக்கிறார்கள், குடும்பமாக அழைத்தும் என்ன செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை ஹதீஸ்களில் பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட சஹாபாக்களுக்கு, நெருக்கமான சஹாபாக்களுக்கு சில உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். ஏன்னா உபதேசம் என்பது எப்போதும் பயனளிக்கும். ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உபதேசம், செய்யக்கூடியவர் சரியான தகுதியானவராக, அதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறாரையானால் அவர் சொல்லக்கூடிய அந்த உபதேசம் மக்களுக்கு பயனளிக்கும். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். உபதேசம் செய்யுங்கள், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ர தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், நினைவுபடுத்துங்கள், நினைவுபடுத்துவது உண்மையான மூமின்களுக்கு அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை செய்தார்கள். எத்தனையோ உபதேசங்கள் செய்தார்கள். அது நெருக்கமான சில சஹாபாக்களுக்கான இந்த உபதேசம். புகாரியில் முஸ்லீமில் இந்த ஹதீஸை பார்க்குறோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஔசானி ஹலீலின் பி ஸலாசின், என்னுடைய நேசர், என்னுடைய பாசத்துக்குரிய தலைவர், அவர் எனக்கு 3 விஷயங்களை உபதேசம் செய்தார். 3ல் 1, லா அதவுஹுன்ன ஹத்தா அமூத், நான் அதை என்னுடைய மரணத்தில், வாழ்க்கையில் மரணம் அடைகின்ற வரை நான் அதை விட்டதே கிடையாது, விட மாட்டேன் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அதில் முதல் செய்தியாக சொல்லும்போது, சௌம சலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது. சலாத்தில் துஹா, அதே போல அதிகாலையிலே தொழக்கூடிய துஹாவுடைய தொழுகை. ஒனோமன் அலா வித்தரின், தூக்கத்துக்கு முன்னால் வித்தரை தொழுது கொள்வது என்று இந்த 3 உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்ன செய்தாங்க, உபதேசம் செய்தார்கள். நான் அதை என்னுடைய மரணிக்கின்ற வரை நான் அதன் சில விடவே இல்லை. தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்ன காரணத்தினால் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும், இந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவனுடைய காலம் முழுக்க ரசூலோடு தான் இருந்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களில் ஒருவர் தான் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதிகமான செய்திகளை, ரசூலுல்லாஹ் பற்றிய செய்திகளை இந்த சமூகத்துக்கு தந்தவரும் இவர் தான்.
அப்போ அவங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து இந்த 3 காரியங்களையும், சுன்னத்தான இந்த 3 காரியங்களையும் நீ செய் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இதே இந்த செய்தியை தான் அபூ தர்தா என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர் முக்கியமான சஹாபி தான், அவர்களும் இதே அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயங்களை செய்யும்படி சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை, இதே செய்தியை என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன 3 செய்திகள்ல முதல் செய்தி என்னன்னா, சௌமு ஸலாத் ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறது. வியாழக்கிழமை திங்கட்கிழமை வைக்கக்கூடிய நோன்புங்கிறது வேற, மாசத்துல வைக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னால் ஐயாமுல் பீத் என்று சொல்வார்கள். பிறை 13, 14, 15 இந்த 3 தினங்கள்ல வைக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்கு பாருங்க, இந்த நோன்பு சுன்னத்தான நோன்பு, இதுக்கு ஐயாமுல் பீத் என்று சொல்வார்கள். அப்ப இந்த நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நோன்புல பல்வேறு சிறப்புகள் உண்டு. நம்ம எல்லாம் பல பேர் வைக்கிறது இல்லை, அதற்கான காரணங்கள் இருக்கு. உடல்நிலை சரியில்லை, என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனா வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்ன, உடல் நலத்தால முடியும் அப்படின்னு சொன்னா இது செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அப்ப இந்த மாதத்துல வைக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் இந்த நோன்பு இருக்குதே, இது மார்க்கத்தினுடைய அடிப்படையில், மார்க்கத்திலையும் அது வலியுறுத்தி சொல்லப்பட்டது. அதே போல இது உடல் ஆரோக்கியத்திற்கு, ரூஹிற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் என்ன செய்யறாங்க, இந்த நோன்பை அறிஞர்கள் பார்க்கறாங்க. அப்ப இந்த 3 நோன்பு வைப்பது என்பது அது என்ன செய்யுங்க, மாசத்துல 30 நாள் நோன்பு வச்ச மாதிரி. 1க்கு 10 அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க 1க்கு 10 நன்மை நாம் செய்யக்கூடியதுக்கு. அப்போ 1க்கு 10 நன்மைன்னு சொன்னா 1க்கு 10 அப்படின்னா 3 நோன்புக்கு 30 நாட்கள், மாசத்துல 30 நாட்கள் நினைச்சிருக்கிறோம் நோன்பு வச்ச அந்த நன்மையை பெற்று விடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிரோம் பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த நோன்பு வைப்பதினால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், அழுக்குகள் நீங்கி ஒரு மனிதனுக்கு ஆத்மார்த்த ரீதியாக பலன்களை இது தருகிறது, பல்வேறு பலன்களை தருகிறது அப்படின்னு நினைச்சாங்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நோன்பை வைப்பதனால் ஒரு மனிதனுடைய தக்வா, இறையச்சமும் கூடிவிடுகிறது. ஒரு மனிதனுக்கு இறையச்சம் கூடுகிறது, இபாதத்தின் மீது அக்கறை வருகிறது, அவன் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தையும் என்ன செய்யறான், இந்த நோன்பினால் பெறுகிறான் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். இது போக முக்கியமாக இத்திபா சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அந்த நபித்தோழர்களுக்கு குறிப்பிட்டு இந்த செய்திகளை சொன்ன காரணத்தினால் இதை செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்யறோம், அந்த ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றியவர்களாகவும் ஆகிவிடுகிறோம். இதெல்லாம் இந்த நோன்புல நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த நோன்புக்கு ஏன் ஐயாமுல் பீது அப்படின்னு நோன்பு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு தான் பௌர்ணமி தினம் இரவு நேரத்தில் நிலா என்ன செய்யுங்க, நல்ல வெளிச்சமாக தெரியும், அங்கே இருள் இருக்காது. அப்ப அதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பிற்கு ஐயாமுல் பீத், வெள்ளை நாட்கள் என்று என்ன செய்யறாங்க, இதற்கு பேர் வச்சு இந்த நோன்பை என்ன செய்யிருக்கிறாங்க, சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நோன்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகிறது, மார்க்கத்து ரீதியாகவும் ஆத்மார்த்த ரீதியாகவும் அவனுக்கு பல்வேறு பலன்களை தருகிறது அப்படிங்கிற செய்தியை பார்ப்போம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவதாக சொல்லும்போது ஸலாத்து துஹா, லுஹாவுடைய தொழுகையை சொன்னார். இந்த லுஹாவுடைய தொழுகை ஏன் நம்ம தொழுகணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா, உங்களுடைய உடல்களை இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிச்சுகள் இருக்கு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு முடிச்சுகளை தந்திருக்கிறான், கையில காலில் உடம்புல, இதெல்லாம் அங்கங்க அசைகின்ற போதுதான், அங்கங்க மடியும் போதுதான் ஒரு மனிதனுடைய உடல்கள் இயங்குகிறது. அப்போ அதெல்லாம் மடியலை அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய உடல்கள் இயங்காது. ஷோக்கில் வந்தவனை பார்க்குறோமா இல்லையா, அப்படியே கிடக்குறாங்க, பிறல முடியாது, திரும்ப முடியாது, நடக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, எந்திக்க முடியாது. அப்போ அவர்களால் செயல்பட முடியாது. அப்ப நம்ம சரியாக முறையில் செயல்படுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உடல்ல உறுப்புகளை தந்திருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சீராக இயங்கினால்தான் ஒரு மனிதனால சாப்பிட முடியும், பாத்ரூம் போக முடியும், வேலைக்கு போக முடியும், கார் ஓட்ட முடியும், நடக்க முடியும், நடைபயிற்சி செய்ய முடியும், எல்லாமே அதான். அப்போ அது இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனால வாழ முடியாது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிச்சுகளுக்கு நீங்க தர்மம் கொடுக்கணும். சுப்ஹான் அல்லாஹ் சதகா, அல்ஹம்துலில்லாஹ் சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் சதகா, அல்லாஹு அக்பர் சதகா. நீங்கள் நன்மை ஏவுவது தர்மம், நீங்கள் தீமையை தடுப்பதும் தர்மம், எல்லாமே தர்மம் தாங்க. இதெல்லாம் நம்ம வாயால சொல்றதாக இருந்தாலும் ஒரு ஏழைக்கு நம்ம தர்மம் கொடுத்த நன்மைகளை இந்த திக்ரின் மூலமாக நீங்கள் பெறுகிறீர்கள் என்று சொல்லிட்டு, இதை எல்லாம் செய்யக்கூடியதற்கு
காலையில சுபுகுக்கு பிறகு சூரியன் உதித்த பிறகு 2 ரக்காத்தை தொழுதுட்டீங்கன்னா இது இந்த நன்மை எல்லாம் கிடைச்சிடும். காலையிலேயே இந்த தொழுகையை காலையில நம்ம தொழுதுட்டோம் சொன்னா இந்த அத்தனை நன்மைகளும் செய்த நன்மை கிடைத்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த துஹாவுடைய செய்தியை பார்க்கும்போது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் துஹா 4 வ யஸீது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில சூரியன் உதித்த பிறகு இந்த துஹாவுடைய தொழுகையை தொழுவார்கள். தொழுகும் போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா 4 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. 2 ரக்காத்தும் தொழலாம். அல்லாஹ்வுடைய தூதர் 4 தொழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய அளவுக்கு என்ன செய்வாங்க, அதிகப்படுத்திக்கோ அல்லாஹ் நாடியபடி விரும்பிய அளவுக்கு என்ன செய்வாங்க, அதிகப்படுத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த ஸலாத்து லுஹா சம்பந்தமா இன்னொரு செய்தியுமே ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த லுஹாவுக்கு 2 பேர் இருக்கு. ஏன்னா காலையில நிறைய பேர் நிறைய தொழுகிறாங்க, மார்க்கத்தில் இல்லாத தொழுகையெல்லாம் தொழுகிறாங்க, அதுக்கெல்லாம் நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுததாக நம்ம தொழுகிறோம் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதை தொழுது இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். அப்போ லுஹாவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுது இருக்காங்க. இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு இன்னொரு பேர் அவ்வாபீன் என்று சொல்வார்கள். நம்ம ஊர்களில் போர்டுகளில் பள்ளிவாசல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க அவ்வாபின் தொழுகைன்னு. அப்போ அவ்வாபீன் அப்படிங்கிற தொழுகை இருக்குது. இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸலாத்துல் அவ்வாபீன் ஹீன தர்முதுல் ஃபிஸால். இந்த அவ்வாபின் தொழுகை எப்போ தொழுகணும்னா, அன்னைக்கு நேரத்தை சொன்னா தெரியாது, இன்னைக்கு உங்களுக்கு 8 மணினா சொன்னா புரியும், 7 மணிக்கு சொன்னா புரியும், படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. இந்த அவ்வாபினுடைய தொழுகை எப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய பாலைவனத்தில் அந்த ஒட்டக குட்டி கட்டி போட்டுருப்பாங்களே, அந்த ஒட்டக குட்டி அந்த சூரியனுடைய வெப்பம் அங்க பூமியில பட்டு அந்த மண்ணு சூடாகி அந்த ஒட்டக குட்டிகள் என்ன செய்யும், தன்னுடைய கால்களை உயர்த்தும். சூடால நிக்க முடியாது, அந்த கால்களை உயர்த்துமே. அந்த நேரம்தான் இந்த அவ்வாபினுடைய நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதற்கான நேரத்தை பொறுத்தவரை சூரியன் உதித்ததிலிருந்து அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்பத்திலேருந்து நீங்க லுஹருக்கு முன்னாடி வரை என்ன செய்யலாம், இந்த லுஹாவுடைய தொழுகை தொழுகலாம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல கூடுதலாக புகாரில இன்னொரு ஹதீஸையும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தே மக்கா வெற்றியின் அன்னைக்கு வர்றாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னா அங்க குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 8 ரக்காத்துகளை தொழுதார்கள். 8 ரக்காத்துகளை இந்த துஹாவுடைய தொழுகையை தொழுது இருக்கிறாங்க. மா ரஅய்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லகத் அஹஃப மின்ஹா கைர அன்னஹு கான யுத்திம்மு ருகூ வ சுஜூத். ஏன்னா காலையில தொழுகைங்கிறது இந்த தொழுகையை பொறுத்தவரை பெரும்பகுதியாக நிறைய பேர் டியூட்டிக்கு போற நேரம் தான், பெரும்பகுதியாக வேலைக்கு நம்முடைய பணிகளுக்கு செல்லக்கூடிய நேரம். அதனால தான் ரசூலுல்லாஹ் பாருங்க அது தகுந்த மாதிரி தொழுது இருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்றாங்க, உம்மு ஹானி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த தொழுகையை அவங்க இப்படி ஷார்ட்டா தொழுதை போல நான் எந்த தொழுகையும் பார்க்கல, சுருக்கி தொழுதை போல நான் எந்த தொழுகையும் பார்க்கல. அதே நேரத்தை சுருக்கி தொழுறதுன்னு அறக்குறையா தொழுகிறதா, ருக்குவ சுஜூத சரியில்லாமல் தொழுகிறதா அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குவையும் சுஜூதையும் சரியான முறையில் தொழுதாங்க. அதே நேரத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, குறைச்சு தொழுதார்கள். மற்ற தொழுகையில இரவு தொழுகையை தொழுவது போல வேற தொழுகையை தொழுகிற போல நீண்டி என்ன செய்யல, நீட்டமாக தொழல, ஷார்ட்டாக தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த துஹாவுடைய தொழுகை இருக்கு பாருங்க, இதுவும் என்னதுங்க, நம்ம முடியுது தினமும் டெய்லி முடியுது அப்படின்னு சொன்னா வேலைக்கு போகும்போது கூட என்ன செய்யலாம், இந்த தொழுகையை நம்ம தொழுதுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு அமலாக பார்க்கிறோம். அப்போ மாசத்துல 3 நாள் ஐயாமில் பீல் நோன்பு வைக்கிறது, துஹாவுடைய தொழுகையை தொழுவது. அடுத்து 3வது செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, வித்ரு நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அதையும் அந்த நபித்தோழருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வித்ரு தொழுகையை பொறுத்தவரை 2 விதமாக தொழலாம். நீங்க நேரத்தோடு தூங்கி விட்டு சுபுகுக்குத்தான் நம்ம எந்திருப்போம் அப்படின்னு சொன்னா அப்போ முன்னாடியே வித்ரு தொழுது கொள்ளலாம். கடைசி இரவு நேரத்தினுடைய கடைசி தொழுகை அதுதான், அதுக்கப்புறம் தொழுகை கிடையாது. இல்லை எனக்கு பின்னாலேயே என்ன செய்வோம், லேட் நைட்ல எந்திரிச்சு என்னால் தொழுக முடியும், தஹஜ்ஜுத் தொழ முடியும், வேற தொழுகையில தொழ முடியும் அப்படின்னு சொன்னா நீங்கள் எழுந்திருத்து என்ன செய்திருக்காங்க, கடைசி நேரத்தில் சுபுகுக்கு முன்னாடி இந்த வித்ரத்தை தொழுது கொள்ளுங்க. இது முஸ்லிமில் அல்லாஹ்வுடைய பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் காஃப அல்லா யகூம மின் ஆகிரில் லைல் ஃபல்யூத்திர் அவ்வலஹு. உங்களில் யாருக்கு கடைசி நேரத்தில் எந்திக்க முடியாது என்று இருந்தால் முந்தியே தொழுதுங்க, இஷாக்கு அப்புறமா என்ன செய்யுங்க, கடைசியாக வித்ரை தொழுது கொள்ளுங்கள். ஒமன் தமியா யகூம ஆகிரஹு ஃபல்யூத்திர் ஆகிரல் லைலி ஃபஇன்ன ஸலாத்து ஆகிர் லைலி மஷ்ஹூதா வதாலிக அஃதல். யாருக்கு கடைசி நேரத்தில் இரவு நேரத்தில் எழுந்திருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குமே ஆனால், ஆசை இருக்குமே ஆனால், அவர் இரவு நேரத்தில் கடைசியாக தொழட்டும். அப்படி தொழுகுவது
அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் மஷ்ஹூதா சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இரவு நேரத்தின் ஒரு அடியானுடைய கடைசி தொழுகை கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கிடையாது, தொழுகை கிடையாது. இது அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லுவோம் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சிறந்தது என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக தொழுதது இந்த வித்ர் தொழுகையை இரவு நேரத்தில் கடைசியில் தொழுது இருக்கிறாங்க. முன்னேரத்தில் தொழுகிறதும் தப்பில்லை, இஷாவுக்கு அப்புறம் தொழுகிறதும் தப்பில்லை, லேட் நைட்டை தொழுகிறதும் தப்பில்லை. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசியத்தை 3 செய்திகளை என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் சென்று கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் 2025 முடிந்து அடுத்து 26 பிறக்கக்கூடிய புதிய வருடத்தை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வருடம் என்பது பலருக்கு பல புதிய சிந்தனைகளையும் ஏற்படுத்தும். இப்பவுமே திட்டம் போட்டிருப்பார்கள், 25 சரியில்லை பீட, 26 தான் நல்லா இருக்க போகுது, 26ல் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு பல்வேறு காய்களை நகர்த்தக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான எண்ணங்கள் சமூக மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. புது வருடத்தை வருவதை வைத்து புத்தாடை வாங்கி ஆலயங்களில் சென்று வணங்கி அன்றைக்கு என்ன செய்யணுங்க, எல்லா செலிப்ரேஷன் பண்ணணும், விஷ் பண்ணணும், செலிப்ரேஷன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம், ஒரு சமூகம் இன்னைக்கு இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த புது வருடத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் விஷ் பண்ணத்திற்கும் அதே மாதிரி செலிப்ரேஷன் எதுக்குமே சம்பந்தம் இல்லைங்க. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நம்பிக்கையை அழுத்தமாக ஆழமாக நமக்கு பதிவு செய்கிறது. என்னன்னு சொன்னா, ஏன்னா இவங்களுக்கு என்ன நம்பிக்கை, இந்த புது வருடம் பிறக்குது, புது வருடம் பிறப்பதனால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், புது வருடம் பிறக்கிறதுல இந்த காரியங்களை செய்தால் அது நல்ல பரக்கத்தா இருக்கும், நல்ல விருத்தி அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன செய்யறாங்க, அதை கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ கொண்டாடாத, நீ கொண்டாடுற நாள் எப்போ தெரியுமா, உங்க அம்மா வயிற்றில் இருக்கும் போதே முடிஞ்சு போச்சுக்காத. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற போதே அல்லாஹ் அவனுடைய விதியை எழுதி விடுகிறான். அதற்குன்னு அல்லாஹ் ஒரு மலக்கு வச்சிருக்கிறான். அந்த மலக்கு வர்றாரு, இந்த மனிதன் உணவு என்ன, ஆயுள் என்ன, என்ன காரியங்களை செய்வான், நல்லது செய்வானா கெட்டது செய்வானா, எவ்வளவு நாள் வாழுவான் என்கிற எல்லா டீட்டெயில்ஸும் என்ன செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே என்ன செய்யறான், எல்லாம் முடிச்சிடறான். அப்ப அதனால இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால பழைய ஆண்டை திட்டுவதோ புத்தாண்டை வரவேற்பதோ வாழ்த்து சொல்வதோ இல்லை. ஏன்னா மனிதன் காலத்தை திட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தசுப்பு தஹர, காலங்களை திட்டாதீர்கள். அல்லாஹ் சொல்றானா, நான் தான் காலம், நான் தான் காலம், காலத்தை திட்டாதீங்க. யுகல்லிபுல் லைல வன்னஹார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பல இடங்கள்ல. அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் உங்களுக்கு மாறி மாறி கொண்டு வர செய்வன் அவன் தான். அப்ப அதனால உங்களுக்கு நல்லது கெட்டது எது ஏற்பட்டாலும் அல்லாஹ்வினுடைய விதியின் அடிப்படையிலே அது ஏற்படுகிறது. புது வருஷம் பிறந்ததுனால அல்ல, பழைய வருஷம் போனதுனால அல்ல, இதுக்காக வேண்டிய அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு அதை தான் விதிச்சு வச்சிருக்கிறான், அது நடக்குதுங்கிற அந்த நம்பிக்கையே நம்ம வைக்கும்போது இந்த உலகத்துல எந்த கொண்டாட்டத்தையும் ஒரு முஸ்லீம் கொண்டாட மாட்டான். காரணம் அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த மாதிரியான சிந்தனையோடு வாழக்கூடிய நாம இந்த மூட பழக்க வழக்கங்களுக்கோ இந்த கொண்டாட்டங்களுக்கோ எதுக்குமே ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், தயாராக மாட்டான். அல்லாஹுடைய விதியை தான், குல் கத்தரல்லாஹ் மாஷா, நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கிறது. குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்குமே தவிர வேறு எதுவும் நடக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கிறான். எனவே இந்த அடிப்படையில் தான் நம்ம வாழ வேண்டுமே தவிர புது வருஷம் பறக்கிறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னா இது மூட நம்பிக்கை. அல்லாஹ் எப்படி வச்சிருப்பான்னு தெரியாது. ஒரு மனிதனுடைய ஆயுளை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, நல்லது கெட்டது எது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மறைவான விஷயங்கள், இல்முல் கைப், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்ப அந்த விஷயங்கள்ல நாம உன்னை தீர்மானித்து இன்பமாக இருக்கும் துன்பமாக இருக்கும் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியான காயங்களை நகர்த்துறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை ஆக்குவது என்பது இஸ்லாமிய அடிப்படையில் மூட நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷாஹ்தால வரக்கூடிய அந்த வருடங்களிலும் அதிகமான அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ்வுக்காண்டி நம்ம காரியங்களை செய்யக்கூடிய, இபாதத்துக்களை அதிகமாக செய்யக்கூடிய வாழ்நாள் போயிட்டே இருக்குது. ஒரு வருஷம் போயிடுச்சு, திரும்பி பார்த்தோம்னா 365 நாள் போயிடுச்சு. அப்போ நம்முடைய ஆயுள் போய்கொண்டே இருக்கிறது. நாம் எதையோ முன்னோக்கி கொண்டு கொண்டிருக்கிறோம்ங்கிற அந்த சிந்தனையும் இந்த நேரத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரும் வாக்கியல்வானாக வாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.